எவ்வளோ வெரைட்டியான சிக்கன் கிரேவி சாப்பிட்ருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு 2 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுன்னு எடுத்து வச்சுருங்க. ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு எடுத்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிற சிக்கனையும் நல்லா பெரட்டி ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கு அப்புறமா எண்ணெய் வதக்குனா அதே சட்டியிலேயே நம்ம சிக்கனை நல்லா சுருள வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கிடையில் நம்ம வதக்கின வெங்காயத்தில் ஒரு 4 முந்திரி பருப்பு, 1/2 கப்பு தயிர், 1 கொட்டு மல்லி இலை, 1 பச்சை மிளகா சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா சுருள எண்ணெயிலே வதக்குன சிக்கனில் அந்த மசாலா பேஸ்ட்டை ஊற்றி அந்த மிக்ஸியில் இருக்கிற கொஞ்சமாக கழுவி அதையும் ஊற்றி நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா சூப்பரான கம்மன்னு மணத்தோட ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி கிடைக்கும். கண்டிப்பாக